ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தான். என்றும் ஜீவிக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. நீரே மெய்யான தேவன், நீரே ஜீவனுள்ள தேவன். சொல்லுவோமா? ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. சுத்தமுள்ள ஆராதனை உமக்குத்தானே. பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவர் தானே. சுத்தமுள்ள ஆராதனை உமக்குத்தானே. பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. அதிகாலை ஆராதனை உமக்குத்தானே. எனக்கு அதிசயம் செய்ய நீர் ஒருவர் தானே. அதிகாலை ஆராதனை உமக்குத்தானே. எனக்கு அதிசயம் செய்ய நீர் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. இரவிலும் ஆராதனை உமக்குத்தானே. எனக்கு இரக்கம் காட்ட நீர் ஒருவர் தானே. இரவிலும் ஆராதனை உமக்குத்தானே. எனக்கு இரக்கம் காட்ட நீர் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. எப்போதும் ஆராதனை உமக்குத்தானே. எப்போதும் ஆராதனை உமக்கு செய்வேன். எப்போதும் ஆராதனை உமக்குத்தானே. இப்போதும் ஆராதனை உமக்கு செய்வேன். ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே. ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. திரியேக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும்
காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே, ஜீவிக்கின்ற தேவன் நீர் ஒருவர் தானே. ஹல்லேலூயா. எங்களையே நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். திரியேக தெய்வமே, ஏக தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் மூன்று தன்மைகளிலே வெளிப்படுகிற ஒரே தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். நீர் ஒருவரே துதியை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறவர். நீரே எந்த துதிகளுக்குள்ளும் வாசமாயிருக்கிறவர். உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். நான் இந்த ஸ்தலத்தை விரும்பினபடியினால் என்றென்றைக்கும் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வனே, நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னீரே. எங்கள் ஜனமாய் கர்த்தர் இருக்கிறதற்காக, அப்பா எங்களுடைய தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்மோடு நடக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிதாவாகி தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புத்தாண்டின் எல்லா ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சியும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கரை புரண்டு ஓடட்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். எதை குறித்து இந்த நாளிலே பேசலாம் என்றபோது, ஆண்டவர் தாவீது ராஜாவை குறித்து அநேக காரியங்களை எனக்கு நினைப்பூட்டினார், என்னோடு பேசினார். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி அவனை அழைத்தார், ஏன் தாவீது ராஜாவினுடைய பெயர் பிரஸ்தாபமாக இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாளிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:3. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று முதற் பகுதி சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய செவியை சாய்த்து அவருடைய சமூகத்திலே நின்று நாம் கேட்கும்போது நம்முடைய ஆத்மாவை செழிக்க பண்ணுகிற தேவன் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களோட நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நித்தியமான உடன்படிக்கை என்பது ஒரு நாளும் அந்த உடன்படிக்கை என்ன செய்யாது, கேன்சல் ஆகாது, அழிந்து போகாது. நித்தியமான உடன்படிக்கை
ஆண்டவர் தாவீதுக்கு அப்படி என்ன கிருபைகளை கொடுத்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நான் வாசிப்போம். தாவீது ஈசா என்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய 8வது மகனாக அவன் பிறந்தான். அவருடைய தொழில் ஆடுகளை மேய்ப்பது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட போது அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து ஈசாயினுடைய குடும்பத்திலே ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சொன்னபோது அந்த வீட்டிற்கு வந்து அவன் உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வர சொல்ல ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனை ராஜாவாக தெரிந்தெடுக்க போகிறார்னு சொல்லி சொன்னான். ஒருவராக கடந்து சென்றார்கள். இவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் 7 பேரை நிராகரித்தார். 8வதாக இன்னொருவன் இருக்கிறானா? இவர்கள் யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொன்னபோது இன்னொருவன் இருக்கிறான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் அவன் இளையவன் என்று சொல்லி தகப்பன் சொன்னபோது அவனை அழைத்து அனுப்பு என்று சொல்லி அவன் வந்தபோது அவன் சிவந்த மேனியும் அழகிய ரூபம் உள்ளவனுமாக இருந்தான். ஆண்டவர் உடனே தீர்க்கதரிசிட்ட சொன்னார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். உடனே தேயில குப்பி எடுத்து அவனை ராஜாவாய் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை அரசனாய் நம்முடைய ஆண்டவரால் மாற்ற முடியும். 7 பேர் அவனுக்கு முன்பாக இருந்தார்கள். ஆனாலும் கடைசியானவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருக்கலாம். எங்களுடைய குடும்பத்தில் நான் 2வது. எனக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு. எனக்கு 2 தம்பிமார் உண்டு. நாங்கள் 4 பேர். என்னுடைய மனைவியின் குடும்பத்தில் அவங்க 9 பேர். என்னுடைய மனைவி 9வது செல்ல பிள்ளை. அதே மாதிரி தான் தாவீதும் அவங்க வீட்டில் எப்படி இருந்திருப்பான், அவங்க தகப்பனாருக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்திருப்பார். ஆனாலும் ஆபத்து ஒரு தேசத்துக்கு வரும்போது எல்லா இளைஞர்களும் எங்கே போகணும்? போர் முனைக்கு செல்லணும். அப்போ அவன் ஒருத்தன் மட்டும் என்ன அந்த ஆடுகளை பார்க்கும்படியாக வனாந்தரத்தில் இருந்தான். அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த சந்ததியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஜென்மத்தின் விவரமாவது என்று எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், வாசிங்க. 1 வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அதில் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் யாரை பெற்றார்? தாவீது ராஜா. அந்த வம்ச வரலாற்றில் வருது. இந்த தாவீது ராஜாவினுடைய வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால தான் 4 சுவிசேஷங்களிலும் ஒரு நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. 2 பிறவி குருடர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவர் போகிறார் என்று கேள்விப்பட்டு வழியில் உட்கார்ந்திருந்தவர்கள் அவங்க எப்படி கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். இப்போ தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். அந்த தாவீதை குறித்து தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது எப்படி இருந்தான்? நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவனாக இருந்தான். ஏன் விருத்தி அடைஞ்சான்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால தான் அவனுக்கு அந்த விருத்தி உண்டாயிற்று. அவனுடைய காரியங்கள் எல்லாம் போகிற இடத்துலலாம் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். சும்மா கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் அவன் என்னஞ்சான்? தீர்க்கதரிசி மூலமாக அல்லது நேரடியாகவே என்னஞ்சான்? ஏபோத்தை தரித்து
ஆண்டவர்கிட்ட கேட்டான், நான் போகலாமா அப்படின்னு சொல்லி. நீ போ, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே தான் என்ன செய்வார், அவர் யுத்தத்துக்கு போவார். அதனால தான் இதில் போட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் அடைஞ்சானா விருத்தி அடைந்தான் போட்டிருக்கு. சாதாரணமான ஒரு மனிதனை பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்துவது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். இந்த தாவீது ராஜாவினுடைய கீர்த்தி எங்கெல்லாம் பரமிச்சுன்னு பாருங்கள். 1 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 14:17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை எல்லா ஜாதிகள் மேலே பார்க்கவங்க கேள்விப்படுறவங்க எல்லாரும் நினைஞ்சாங்க, தாவீதுக்கு பயந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கர்த்தர் எல்லார் மேலேயும் வர பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் என்ன ஆகிட்டு, பிரசித்தமாகிட்டு. என்ன காரணம்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால அந்த காரிய சித்தி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த உடன்படிக்கை பெட்டி குறித்து அதிக பாரம் உள்ளவனாக இருந்தான். தாவீது ராஜாவுக்கு ரொம்ப பாரம் வந்தது. அப்போ அவன் சொன்னான், ஒரு ஸ்தலத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கென்று நம்ம ஏற்படுத்தணும். அதற்கென்று ஒரு கூடாரத்தை நம்ம போட்டு ஓபேத் ஏதோமுடைய இருப்பிடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும், இங்கே அதை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்ததை 1 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எக்காலம் கம்பீரமாக எக்காலம், பூரிகை, கைத்தாளம் ஆகியவற்றின் தொனியோடு தம்புரு சுரமண்டலம் வாசிக்கிற சத்தத்தோடு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டது. அதில் தாவீது எப்படி இருந்தான்னா, சணல் நூல் ஏபோத்தை தரித்து பெட்டிக்கு முன்பாக நஞ்சா ஆடி பாடி அவன் வந்தான். ரொம்ப சந்தோஷமாக அந்த உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரதில் அவன் ரொம்ப தீவிரமாக இருந்தான். ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவரை குறித்த வைராக்கியம் அவனுக்கு மிக அதிகமாக இருந்தனால தான் அது முடிந்தது. 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அவன் ஒரு ஆண்டவரோடு பேசி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அது வீட்டில் நீங்கள் வாசிங்க. அதில் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 1 நாளாகமம் 17:27. இதோ உமது அடியாரின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சரிதான். அது என்றைக்கும் என்னுடைய வீடு என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவனுக்கு எதை செய்தாலும் ஜெபத்திலே கேட்டு எல்லாவற்றையும் சொல்லி, அந்த 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். நம்ம காற்றுல அப்படி சத்தம் கேட்கா. அவன் சொல்கிறான், உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு ஒரு சத்தம் எனக்கு காதில் கேட்டுச்சின்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு அந்யோன்யம் ஆண்டவரோடு இருக்குன்னா சத்தத்தை கேட்க முடியும்னு பாருங்கள். நம்ம ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கி ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் உறுதியாக இருந்தோம்னா அந்த சத்தத்தை நம்மளும் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அதனால தான் அவன் சொல்கிறான், இப்போதும் அந்த அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். தேவரீர் நீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஒரு வீடு, ஒரு காரியங்களுக்கு, ஒரு குடும்பம், புதுசாக ஒரு காரியம் செய்கிறோன்னா நம்ம ரொம்ப அதிக ஜெபத்தோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இருக்கணும். ஆனாலும் ஒரு முறை அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தான். அதாவது 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அவன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு, தொகையிடுதல், ஒரு சர்வே பண்ணோம். நம்ம என்ன சொல்கிறோம், அதை இப்போ
ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்காங்க இல்லையா? அதே மாதிரி அவன் என்ன செஞ்சானா, எவ்வளவு நம்மகிட்ட யுத்த வீரர்கள் இருக்காங்க, மொத்தம் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாமல் கேட்கல. எல்லாவற்றையும் சின்ன சின்ன காரியங்கள்லாம் ஜெபம் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொண்டவன் அவன் என்ன செஞ்சிட்டான், அதை ரொம்ப நிருசாரமாக இந்த காரியத்தில் இருந்தான். அதனால் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 காரியங்களை சொல்கிறார். உனக்கு 3 வருஷம் பஞ்சம் தருவேன், அல்லது பகைஞருக்கு முன்பாக முறிந்தோடும்படி 3 மாதம் நான் உன்னை என்ன செய்வேன், சங்காரம் பண்ணுவேன், அல்லது 3ஆவதாக 3 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வேன்னா கொள்ளை நோயினால் வாதிப்பேன். இந்த 3ல் உனக்கு எது வேணும் நீனே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ரொம்ப அவனுக்கு கஷ்டமாயிட்டு. அப்போ ரொம்ப நெருக்கப்பட்ட நேரத்தில் அவன் என்ன செஞ்சான், ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லி அவரிடத்துல சரணான போது 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் அனுப்பி ஆண்டவர் நினைஞ்சார் 70,000 பேரை என்ன செஞ்சார், அன்றைக்கு மடிந்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் நினைஞ்சார், நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். நிறுத்தி அவன் மேலே மனதுருகி இறங்கி இனி இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு சொன்னார். தாவீதுக்கு நிறைய கிருபைகளை கொடுத்தாலும் சில நேரங்களில் மீறல்கள் ஏற்பட்ட போது அவனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்குறதையும் நம்ம பார்க்கோம். இந்த தாவீது அவன் சங்கீதங்கள் நிறைய சங்கீதங்களை அவன் பாடியிருக்கான். அதில் ஒரு சங்கீதம் தான் நம்ம இன்றைக்கு 18ஆம் சங்கீதமாக வாசித்தோம். இந்த சங்கீதங்களின் புத்தகம் 59ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள். அவன் சொல்கிறான், ஆண்டவரை ஒவ்வொரு சங்கீதத்துலேயும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரை அவன் என்ன செய்வான்னா அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை துதிப்பது, ஜெபத்தை செய்வது, பாடலாக பாடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது அவனுடைய வழக்கம். சங்கீதம் 59:16 சொல்லுது. சவுல் அதில் மேலே எழுதியிருக்கும் பாருங்கள். 59ஆம் சங்கீதத்தில் மேலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கும் பாருங்கள். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல ஆட்களை அனுப்பிய போது அவன் பாடின சங்கீதம் 59ஆம் சங்கீதம். சவுல் ராஜா ஒரு பெரிய சோதனையில் ஆகப்பட்டான். என்ன, பெலிஸ்தீனாகிய கோலியாத் நின்றபோது இவனுடைய முழு இராணுவமும் அவனை ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் ஒரு சிறு பையனாக வாலிபனாக இந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தீனை ஏமாத்திரம் ஒரு முறை ஒரு என்னுடைய ஆட்டை ஒரு சிங்கம் எடுத்து போனது, இன்னொரு முறை கரடி ஒன்று வந்தது. ரெண்டையும் நினைஞ்சேன், கிழித்து போட்டேன், என்னுடைய ஆட்டை நான் மீட்டேன், இவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லை வச்சு தன்னுடைய கவனில் வச்சு அடித்து நினைஞ்சான். அந்த பெலிஸ்தீனை முறியடித்தான். அந்த இராணுவமே முறியடிக்கப்பட்டது. அன்றைக்கு மிகுந்த ஒரு பெரிய வெற்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அது சவுல் ராஜாவுக்கு ஏற்பட்ட வெற்றி. அப்போ சவுல் ராஜா முதல்ல சொல்லியிருந்தார், இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்வேன், என்னுடைய மகளை நான் கட்டி கொடுப்பேன், மருமகனாக மாற்றிடுவேன்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவனை அதுக்கப்புறம் சவுலின் மேலே ஒரு பொல்லாத ஆவி வரவிடப்பட்ட போது தாவீதை தான் அவனுடைய கூட இருந்த ஆலோசகர்கள் சொன்னாங்க, அவன் நல்லா இசைக்கருவிகளை வாசிப்பான், அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம ஈசாயினுடைய மகனாக இருக்கான், அவனை நம்ம அழைத்து அனுப்புவோம், அவன் நேர்த்தியாக இசைக்கருவிகளை வாசிக்கும்போது இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யும், உங்களை விட்டு அகன்று போகும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் இவன் தான் ஒவ்வொரு முறையும் பொல்லாத ஆவி பிடிக்கும் போதெல்லாம் விரட்டுவதற்கு தாவீது தான் கூட இருந்தான். தாவீதை ரொம்ப நேசித்த ஒரு ராஜா திடீர்னு அவனுக்கு என்ன இவன் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி சொந்த மருமகனே அவன் நினைஞ்சான் கொல்லுவதற்கு ஏவல் ஆட்களே அனுப்பிய போகுது. அப்போ ஒரு சங்கீதம் பாடினா அதுதான் என்னது, 59ஆம் சங்கீதம். அதில் அவன் சொல்கிறான், நெருக்கத்திலே நீர் என் தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலம் மானீர் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ நெருக்கப்படுகிற காலத்திலும் நீரே என் தஞ்சம், நீரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் மானீர்னு சொல்லி 17ஆம் வசனத்தில் பாருங்கள், என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அவ்வளோ ஆபத்தான நேரத்துலையும்
அவன் சொல்கிறான், நீரே என் அடைக்கலம், நீர் என்னுடைய கிருபையுள்ள என்னுடைய தேவன் சொல்லி. அப்புறம் அவ்வளோ பெரிய ராஜா, எல்லாம் உண்டு அவனுக்கு. அவனை போன இடத்துலலாம் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார். ஆனால் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஒரு ராஜாவுக்கு உள்ள அனுபவம் பாருங்க. என் தகப்பனும் என் தாயும் என்ன செய்வாங்க? ஒருவேளை என்னை கைவிடலாம். இதெல்லாம் சும்மா எழுத முடியாது. அனுபவங்கள் தான் எழுத்தாக என்னது பாட்டாக அவன் வந்து சங்கீதமாக அவன் வச்சுருக்கான். அப்போ என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வாருங்க. தாவீதுக்கு நிறைய நேரங்களில் ஆபத்து நேரிட்டது, சோதனைகள் நேரிட்டது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால அவன் வந்து ஒரு சாட்சியாக என்ன செய்கிறான், இருக்கிறான். 27ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் அவன் வந்து ஜெபத்திலே ஒரு சாட்சி சொல்கிற காரியத்தை நான் வாசிக்க முடியும். அதை குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. 27ஆம் சங்கீதம் ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். அதுக்கப்புறம் எதை செய்தாலும் தாவீது வந்து என்ன செஞ்சான்னா, ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்காம செய்யவே இல்லை. ஏற்கனவே நான் இதை குறித்து சொன்னேன்னா, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்பற்றி போகலாமா என்று அவன் கேட்பான். அல்லது தீர்க்கதரிசியை சொல்லி என்ன செய்வான், கேட்பான். ஆண்டவர் சரி போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய், நீ ஜெயிச்சிருவான்னு சொன்ன பிறகு தான் என்ன செய்வார், போவார். இப்போ எல்லாம் என்னென்ன காரியத்திலெல்லாம் கர்த்தரிடம் கேட்டானோ அதிலெல்லாம் பதில் பெற்று என்னஞ்சான் வெற்றிகரமான ஒரு மனிதனாக திகழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். எல்லாரையும் வந்து பார்த்தா ஊரில் ஒருத்தருமே இல்லை, ஒய்ஃபு பிள்ளைகள் யாருமே இல்லை. எல்லாத்தையும் என்ன பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையாகி கொண்டு போய் எல்லாரும் கொள்ளையாக கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை அவன் பார்த்தான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்தடைஞ்சாங்களாம். 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் நினைஞ்சாங்களாம். சத்தமிட்டு அழுதும், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுது. அப்போ எப்படி கதறி அழுதுருப்பாங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் ஊரே காலியாக இருக்குது, எல்லாத்தையும் எதிரிகள் வந்து கொண்டு போயிட்டாங்க. 7ஆம் வசனத்தில் சொல்கிறான், என்னுடைய ஏபோத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. 7ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். அதை மாட்டிட்டு அவன் கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னான். அவ்வளோ நெருக்கத்திலையும் அவன் கர்த்தரை என்ன செய்யலை, விடலை. மிக ஒரு பெரிய சோதனை. மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாக கொண்டு போகப்பட்டார்கள். ஒன்றுமே இல்லை, ஊரில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் வெத்து ஊர். அந்த சமயத்தில் ஏபோத்து தரித்து அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் நினைச்சார், நீ போ, சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் தாவீது என்ன திருப்பி கொண்டான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போனதில் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுது. இது வந்து சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவரிடத்திலேயே ரொம்ப நெருங்கி அந்யோன்யம் இருக்கும்போது தான், முழுவதுமாக அவரை சார்ந்திருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம். நம்ம அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கமா, நமக்கு ஒரு சோதனை வரும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்குமா என்பதை உணர்த்துவதற்காக தான் அந்த காரியங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை பெரிய ராஜாவாய் மாற்றினவர், அரசனாய் மாற்றினவர். நம்மை என்ன செய்வார், உயர்த்துவார். நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யணும், வளர்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி அடிக்கடி கேட்கணும். ஏன்னா நடைபெறுகிற காரியங்கள் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும், குலைத்து போடும், குறைக்கும். குறையக்கூடாது. ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் என்ன செய்யணும், வல்லவனாக விளங்க வேண்டும் சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை சீர்படுத்தி கொள்ளும்போது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை நிலைநிறுத்துவார்.
வருகை பரியந்தம் நம்ம என்ன செய்ய முடியும்? நிலை நிற்க முடியும், அவருக்கு சாட்சிகளாய் திகழ முடியும். ஆராதனை